சித்திரையை சீராக்கி, வைகாசியை வசந்தமாக்கி, ஆணியை ஆனந்தமாக்கி, ஆடியை ஆரோக்கியமாக்கி, ஆவணியை ஆசிர்வாதமாக்கி, புரட்டாசியை புனிதமாக்கி, ஐப்பசியை ஐஸ்வர்யமாக்கி, கார்த்திகையை காருண்யமாக்கி, மார்கழியை மகத்துவமாக்கி, தையை தைரியமாக்கி, மாசியை மாணிக்கமாக்கி, பங்குனியை பக்குவமாக்கிட உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஈரம் நிறைந்த ஈரோட்டு மக்களுக்கும் தித்திக்கும் தமிழர் திருநாளாம் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் அவர்களே, உண்மையிலேயே இந்த மண்ணில் நின்று பேசுறதுக்கு உண்மையிலே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும் என்று பெரியார் அவர்களை பாரதிதாசன் அவர்கள் வாழ்த்தினாரே. அப்படிப்பட்ட பெரியார் பிறந்த மண்ணில் நின்று பேசுறோம். அதுவும் இவ்வளவு நேரம் நான் உட்காந்து இன்னைக்கு என்ன தலைப்பு சார்? எக்ஸ்கியூஸ் மீ சார், தலைப்பு இன்ன வரைக்கும் உட்காந்து பயங்கர வீராப்ப எழுதிக்கிட்டு இருந்தீங்க. ஏதோ பத்திர ஆபீஸ்ல மேனேஜர் மாதிரி இது மாதிரிக்கும் தை திங்களில் தைத்து விட்டு மார்கழியில் மகிழ்ச்சி எல்லாம் சொல்லிட்டு தலைப்பு என்ன சொல்லுங்க சார், உங்கள் வாயால சொல்லுங்க சார். இன்றைய குடும்ப வாழ்க்கை கலகலப்பா இருக்கிறதா, கதிகலங்கி இருக்கிறதா? கலகலப்பை மட்டும் நீங்க சொல்லுங்க. இவங்களை பார்த்தாலே கதிகலங்கி போனது உங்களுக்கு தெரியும். உண்மையிலே கலகலப்புன்னு எங்க அணிய பாருங்க சார். பாருங்க, நடுவுல எங்க அக்கா எவ்வளவு பியூட்டியா உட்கார்ந்து இருக்காங்க பாருங்களா. உண்மையிலே மகாலட்சுமி கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்கு தான் மெகாலட்சுமி கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் சார் கலகலப்பு. இவ்வளவு நேரம் நான் உட்கார்ந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை. கழுதையா? கவிதை சார். சொல்லுங்க. சொன்ன உடனே என்னோட ஈரோட்டு மக்கள் எப்படி சும்மா நச்சு நச்சு நச்சின் கைத்தறல கொடுக்க போறாங்க பாருங்க. வாழ்த்திட்டுமா சார்? வாழ்த்து. மதுரை மண்ணின் மைந்தன். நடுவர் அவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவரா? மதுரை மண்ணின் மைந்தன், நகைச்சுவையின் கர்ணன், பட்டிமன்றத்தின் முடிசூடா மன்னன், அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணன். இப்போ பட்டு சிரிப்பீங்களே எப்ப? அதாவது அடுத்த ஆளுக்கு துன்பம் வந்தா சிரிக்கிறாள் தான் அதிகமா இருக்கு. ஒரு ஆள் நல்லா இருக்கேன் அப்படின்னா அவன் நல்லா இல்லாம போயிடுறான். சரி, ஆனா உண்மையிலேயே இன்றைக்குள்ள குடும்பங்கள் கலகலப்பாக உள்ளதா? பின்னாடி இருக்கும் அந்த வேர்ட்ஸை உண்மையிலேயே எழுதுனதுக்காக விட்டு கொடுங்கள், கவலையை விடுங்கள், தட்டி கொடுங்கள், இதற்காக ராஜ் தொலைக்காட்சிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் என்டைய டீமுக்கு கொடுங்க. உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ஈஸி பாருங்க. ஏன் சார்? நீங்க பாதி எழுதிட்டு வந்தா போதும், பாதி இங்கேயே எழுதி போட்டிருக்கோம். பொதுவா எல்லா தொலைக்காட்சியிலையும் பட்டிமன்றம் பேசியிருக்கோம், எல்லா இதுலயுமே தலைப்பை தான் எழுதுவாங்க. ஆனா இங்க தான் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனான நேர்முக வார்த்தைகள். விட்டு கொடுங்கள், விருப்பங்கள் நிறைவேறும், தட்டி கொடுங்கள், தவறுகள் குறையும், கவலையை விடுங்க, என்னைக்குமே நீங்க ஹாப்பியா இருக்கந்தாங்க. நாங்க கலகலப்புன்னு டீம்ல பேச வந்திருக்கோம் சார். யூத், நம்மலாம் ஈரோடு மக்கள்லாம் யூத். உங்களுக்காக பஞ்ச்டா சொல்லட்டுமா? மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பளபளப்பா வாழ்றதை விட நமக்கு பிடிச்ச மாதிரி கலகலப்பா வாழ்ந்துட்டு போயிருங்க. இதுதாங்க வாழ்க்கைங்க சார். வாழ்க்கைங்கிறது நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் மாறும். அப்போ ஒண்ணு நமக்கு தலையில நரத்தளி இருக்கும், இல்லாட்டி வாயில நுரத்தளி இருக்கும். இப்பதான் பாசிட்டிவா இருக்குன்னு சொன்னேன், நீ ஏன் நுரத்தளி இருக்கும் சார்? குடும்பம் அப்படின்ட்டு எதற்கு பேர் வச்சாங்க? குடும்பம் அப்படின்ட்டு பேர் வச்சாங்க, FAMILY. பொதுவாக நிறைய பேச்சாளர்கள், தமிழ் பேச்சாளர்கள் குடும்பம்க்கு நல்லதொரு குடும்பம் கொடு இன்பம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் முதல்ல இங்கிலீஷ்க்கு ஒரு விளக்கம் கொடுக்கேன். ஃபேமிலி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபாதர் அண்ட் மதர் இன் லவ் வித் யூ. அதுதான் நல்ல குடும்பத்துக்கு ஒரு அழகு என்று சொன்னால், பாசம் என்னும் ஓர் வழி வந்த பாச பெருங்கூட்டம், நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. அதுக்கு அடுத்து வரிவா, நாடும் வீடும் உங்களை நம்பி நாமல் தானே அண்ணன் தம்பி, எதையுமே தாங்கிடும் இதயம் ஒன்று. அடுத்த வரி மறந்துட்டு அர்த்தம். நாளை நமதே, நாடும் நமதே, தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றார், நாளை நமதே, காலங்கள் இன்னும் சோலைகள் மலர காய்கனியாவும் நமக்கென வளரும், நாளை நமதே. நாளைக்கு ஒரு சடங்கு வீட்டில் கச்சேரி, அந்த பிள்ளை ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் ஒன்றும் யாரும் தப்பா எடுக்க வேணாம். உண்மைக்குள்ளே வாழ்க்கைங்கிறது இன்னைக்கு எவ்வளவு தூரம் எவ்வளோ கலகலப்பா இருக்கு. ஆனால் உண்மையிலே கதிகலங்கின்ட்டு பேச வந்திருக்கு. இவங்க 3 பேரும் எங்கே சார் பிடிச்சிங்க? எங்கே பிடிச்சமா? எவ்வளோ ஒரு பேச்சாளர் வந்து உட்கார வச்சிருக்கோம், ஏதோ கோழி குஞ்சு பிடிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேம்மா.
நடுவுல உட்கார்ந்துருக்கிறான் லக்ஷ்மி நாராயணன், நல்ல அருமையான பேர். சார் நடந்த சம்பவத்தை கேளுங்க சார். முந்தானாத்து அவங்க தெருவில் உள்ள ஒரு ஆன்டிக்கும் அவனுக்கும் பெரிய பயங்கர குடுமிப்புடி சண்டைங்க. நான் போய் ஒரு பட்டிமன்ற பேச்சாளரா ஒரு பட்டிமன்ற நடுவரா அதை சமரசம் பண்ணி வச்சிருக்கிறேன் சார். என்னன்னு கேளுங்க சார். அவங்க தெருவில் இருக்க ஆன்டிக்கு அவனுக்கு பயங்கர சண்டை. அந்த ஆன்டி கேட்டிருக்கிறாங்க இவனை பார்த்து, என்னப்பா நீ நேற்று என் பொண்ணை ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டுறேன்னு கேட்டியாமே. ஆமா ஆமா ஆண்டி, அதுக்கு நீ முதல்ல ஏன்ட்டெல்லாம் பெர்மிஷன் கேட்டிருக்கணும். சாரி ஆண்டி, உங்களுக்கு வயசாயிருச்சுல, அதனால தான் உங்ககிட்ட நான் கேட்கல அப்படின்னு இருக்கிறாங்க. இது பரவாயில்லைங்க சார். பக்கத்துல மகாராஜன் அண்ணன் நாதஸ்வர வித்வான் தோத்துருவாப்ல, கையில போட்டிருக்க மோதிரத்தை பாருங்க. இத்தனை மோதிரத்தை போட்டுட்டு வாழ்க்கை கதிகலங்கி இருக்குன்னா நம்மளாம் நம்புவாங்களா? அதுவும் ஈரோட்டு மக்கள் நம்புவாங்களா சார்? அம்மா, பட்டிமன்றம் பேச வந்தீங்களா உங்க வகுத்திருச்சல் பேச வந்தீங்களா? போன பட்டிமன்றத்தில் 10 மோதிரம் 3 காணாம பஸ்ஸில் எவனை உருவிட்டு போயிட்டேன் தூங்கும்போது. இப்படி கண்ணு வச்சே தான் போச்சு. அண்ணே உங்களை பார்த்து கேட்குறேன், வாழ்க்கை கதிகலங்கி இருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு எத்தனை குழந்தை? 2 குழந்தை. என்ன 2 குழந்தை என்ன கூகுள்லையா டவுன்லோட் பண்ணீங்க? கூகுள்லையா 2 குழந்தைய டவுன்லோட் பண்ணாருங்க. வாழ்க்கை கதிகலங்கி இருக்குன்னு எப்படி நடுவர்களே பேச முடியும்? வாழ்க்கை 60 வயசுல அந்த தாத்தா சிரிச்சிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? பக்கத்தில் ஒரு ஒய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். இத்தனை ஆண்கள் இருக்குங்களா? திருமணமான ஆண்கள் மட்டும் கை தூக்குங்க. கல்யாணமான ஆண் என்ன இவ்வளவு சோகமா கை தூக்குங்க? திருமணம் எங்க இவரா 3 முடிச்சு போட்டாரு, தாலியை மட்டும் தான் கொண்டு போனார். நாத்தனார் 1 கொத்தனார் 1. கல்யாணமான பெண்கள் கை தூக்குங்கக்கா. சூப்பர், இவ்வளவு இருக்கிறேன். இப்ப கணவன் மனைவிக்குள்ள சண்டை எப்ப ஆரம்பிக்கு எப்ப முடிய போகுதுன்னு சொல்ல போறேன். இப்ப பாருங்க கிளாப்ஸ் அள்ளும். இப்ப என்ன சொன்னீங்க அப்படின்னு பொண்டாட்டி கேட்டா சண்டை ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். இப்ப என்னதாண்டி சொல்ல வர அப்படின்னு புருஷன் கேட்டா சண்டை முடிய போகுதுன்னு அர்த்தம். இன்னும் அடுத்த பாயிண்ட் உங்க 2 பேருக்காகவே சொல்றேன். கையில போன் வச்சிருக்கீங்க, புருஷனோட 5 மிஸ்டு காலை பார்த்த உடனே பொண்டாட்டி நம்ம என்னக்கா நினைப்போம்? ஐயோ 5 தடவை கூப்பிட்டுருக்கிறாரே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சா பொண்டாட்டி. ஐயோ 5 தடவை கூப்பிட்டுருக்கிறாரே, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சா அதுதான் புருஷன். எங்க வீட்டில் நடக்காத சண்டையா? நாங்கெல்லாம் ஏன் கலகலப்புன்னு பேச வந்திருக்கோம். நடுவர்களே, எங்க வீட்டில் நடந்த சம்பவத்தை நீங்க கேளுங்க சார். முந்தானத்து என் வீட்டுக்காரு சப்பாத்தி கேட்டார். சரி, என்னைக்குமே மனுஷன் கேட்க மாட்டாரு, எதை சாப்பிட்டாலும் பொட்டி பாம்பா அடங்கி தின்னுட்டு போயிடுவாரு. அன்னைக்கு என்னடா சப்பாத்தி கேட்டாருங்க. அவருடைய கட்ட நேரம். ஆனா நான் ரொம்ப பார்க்கறதுக்காக இப்படி பேர் நல்லா சமைப்பேன் தெரியுதாங்க சார். என்ன அவர் என்ன வந்து தினம் வீட்டில் வந்து சாப்பிட்டு போனாரு? சாட்சிக்கு ஒரு 6 தெரியாது கூப்பிட்டீங்கன்னா? இல்ல சார், உண்மையிலே 18 பேருக்கு சமைச்சு போட்டிருக்கேன்னா அந்த கையை மனுஷன் சப்பாத்தி கேட்டாருன்னு சொல்லிட்டு சப்பாத்தியை சுட்டு வச்சு தொட்டுக்க ரசம் வச்சேன்க்கா. அதுக்கு போய் மனுஷன் சண்டை போடுறாருக்கா. இது எந்த விதத்துல காணியா? அதுக்கு முந்தின வாரம் நடந்த சண்டையை கேளுங்க சார். இதுவா சப்பாத்தி உப்புமா கேட்டார். நானும் தேடி கண்டுபிடிச்சு உப்பு டப்பாவை எடுத்துட்டேங்க. சரி, பக்கத்துல எந்த மாவு இருக்குன்னு தெரியல. அன்னைக்கு கடலை மாவு தான் இருந்துச்சு. கடலை மாவையும் உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணி உப்புமா கிண்டி கொடுத்தங்க. மனுஷன் அதை சாப்பிட்டு வானத்துக்கு பூமிக்கு தைத்தையும் குதிக்கிறாருங்க. இதெல்லாம் என்ன சார் அர்த்தம்? நீங்க கேளுங்க சார். இது பரவாயில்ல, போன வாரம் நடந்த சம்பவத்தை கேளுங்க. மொத்தம் எத்தனை சம்பவம் நடந்திருக்கு எழுதி வச்சுட்டு போயிரு, நாங்க படிச்சிடறோம். சுடுதண்ணி கேட்டாரு. தொண்டை கொஞ்சம் கர 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 கரன்னு இருக்கு, சுடுதண்ணி கொஞ்சம் வச்சு கொடுமான்னார். நான் கேட்டேன், மாமா வேணா சுடுதண்ணியை ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டுமா மாமான்னு கேட்டேன். தப்பாங்க? உன் மேல ஒரு தப்பும் கிடையாது. இந்த பட்டிமன்றத்துக்கு நம்பி வந்த பாருங்க, எங்க தப்பு? சுடுதண்ணி வெயிலுக்கு அதா சுட்டுட்டு போகுது சார். நல்ல வேளைக்கு தண்ணி எடுத்து துப்பாக்கி வச்சு விடாம இருந்தீங்களே. திருமணமான ஆண்களுக்கு வாழ்க்கை கலகலப்பாக இருக்கிறதுக்கு ஒரு ஃப்ரீ டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன் அண்ணா பாரதி, நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கு பயங்கர சண்டை, அந்த நேரத்தில் ஹார்ஸான வேர்ட்ஸை தயவு செய்து பயன்படுத்தாது. வாயை மூடுடி அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும் தெரியுமா சார் நடுவர் அவர்களே? சொல்லுங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை, வாயை மூடுடின்னு சொல்லக்கூடாது. உன் இதழ்கள் மூடி இருக்கும் போது எவ்வளவு அழகாக இருக்கிறது சொல்லி பாருங்க சார். ரோசை உள்ளே வந்தானம்மா, அதுக்காக எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? சண்டை வர்ற இடம் அதிகபட்சம் எங்க தெரியுமா? சாப்பிடும்போது இருந்தாலும் சும்மாவும் சாப்பிட மாட்டேன். ஏமா லட்சுமி, கொஞ்சம் சாப்பாடுல உப்பு கம்மியா போதும், நீ கிளிக்கு உப்பை போட்டோன்னே பெருசா பயங்கரமா 40 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வந்துட போறியோ? எதாவது போட்டு போக வேண்டியானே சார். ஆனால் அன்னபாரதிலாம் பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவிக்கில் பெஸ்ட்டு நான் தான் சார் அப்படின்னு சொல்லி நம்ம போயிருந்த பட்டிமன்றம் போயிருந்தப்ப அவங்க வீட்டில் எங்களுக்கு விருந்து எல்லாம் கறி மசால் போட்டாச்சு, சீரகம் போட்டாச்சு, சோம்பு போட்டாச்சு, வச்சாச்சு. நாங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒன்று போட மறந்துட்டேன், மட்டனவே போட மறந்துட்டேன். அப்புறமேல அது மட்டன் பிரியாணி கிடையாது, மட்டமான பிரியாணின்னு சொல்லி நாங்கள் முடிவெடுத்துட்டு வந்தோம்.
சுடுதண்ணியை ஒரு அம்மா ஆர்டர் பண்ணியிருக்குன்னா இதை விட கொடுமை என்ன சார்? பேசாம எங்க முகத்துல சுடுதண்ணி ஊற்றி விடுமா, நான் வாட்டு போறேன். பொதுவா பேச்சாளர்கள்லாம் அப்படி பேசும்போது நிறைய எனக்கு ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க தெரியுமா சார்? அப்படியா? ஆமா, அன்னபாரதி ஃபேன்ஸ்லாம் கைத்தட்டல் கொடுங்கப்பா. இதுக்கு நீ பிச்சை கட்டே போயிருக்கலாம். நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், யூடியூப் எல்லாம் இதுலையுமே பாரதி நீங்கள் உங்கள் சிரிக்கும் போது உங்கள் பல் அழகாக இருக்குது, உங்கள் குரல் வளம் அழகாக இருக்குது, இந்த கன்னத்தில் பேசும்போது குழி விழுது, அந்த கண்ணை குழி அழகாக க்யூட்டாக இருக்குன்னு பாராட்டிகிட்டே இருப்பாங்க. நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், மாமா எல்லாரும் ஒரே பாராட்டுறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் மாமா இந்த கண்ணக்குழி எவ்வளோ அழகாக இருக்கலாம் மாமா. ஆமாடி, இந்த கண்ணக்குழியை பார்த்தாலும் உங்களுக்கு என்ன மாமா தோணுதுன்னு சொன்னார் பாருங்க. ஒத்த வார்த்தை, அவசரப்பட்டு படுகுழியில் விழுந்துட்டோமோன்னு தோணுதுன்னு சொல்கிறாருங்க மனுஷன். ஆனாலும் நாங்கள் விட்டு கொடுக்குறோமா மாமா 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 அப்படின்னு பின்னாடியே அப்படி சுற்றி சுற்றி வரோம். இந்த அயோத்தியில் ராமர் கோவில் கொட்டியிருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்படி தானே? அயோத்தியில் இருக்கிற ராமர் கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க மாமான்னு ஒத்த வார்த்தை தான் சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? அடியே, ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி. இந்த வீட்டில் நான் தான் ராமர், நீ தான் சீதை, நம்ம வீடு தான் அயோத்தி. நம்ம வீட்டில் நம்ம 2 நண்டுனத்தை பெத்து போட்டிருக்குமே கூட்டம், இதுதான் வானர கூட்டம், அதுதாண்டி ராமர் கோயில் சொன்னாரு பாருங்க. இதுக்கு மேல என்னங்க குடும்பம் கலகலப்புண்டு கதிகளைங்க நீங்க பேச முடியும்? எவ்வளவு ஜாலி, எவ்வளவு மகிழ்ச்சி. உங்க ஒய்ஃப் அப்படியே மல்லிகைப்பூ வச்சுட்டு வராங்கன்னா ஒரு பாட்டை எடுத்து விடுங்க. மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுதே. ஆடியன்ஸ்லாம் ஓடுது, கொஞ்சம் பார்த்து. லைட்டா உங்க ஒய்ஃப் சிரிச்சாங்கன்னா பாராட்டுங்க. கஞ்சா பூ கண்ணால செப்பு சல ஒன்னால இடுப்பு வெட்டி அவருதடா நீ சிரிச்சா தன்னால. நல்லா இருக்கலாம் சார். நானும் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், சார் இந்த பேய் பேயின்றாங்களே, பேய் இருக்கு நீங்க நம்புறீங்களான்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை சார். பசங்களே சொல்றேன் சார், எங்க அப்பா வர்ற வரைக்கும் எங்க அம்மா என்னை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் எங்கள் அப்பா அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். சொல்ல முடியாமல் தாங்க முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. தெரியல, பார்த்தேன் ஆள தெரியலையா? குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஒரு குட்டி குழந்தை குவா குவா குவான்னு அந்த குழந்தை பிறந்த உடனே எவ்வளோ அந்த வீட்டில் மகிழ்ச்சி. குவா குவான்னு பிறந்தா அது வாத்து குஞ்சுமா? அந்த குழந்தை வந்து என்ன பிரச்சனை, என்ன வார்த்தை, ஒரு வார்த்தை பேசினாலும் யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தை பேசினது கேட்டாலே குடும்பங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அப்படி பஞ்சா பறந்து போயிடும் சார். இதெல்லாம் இவங்களுக்குலாம் என்ன மகாராஜனா, 2 பிள்ளை பெற்றிருக்கிறீங்க, கையில மட்டும் மோதிரத்தை இவ்வளவு போட்டு வந்திருக்கிறீங்க, என்ன உங்களுக்கு கதிகலங்கி போச்சு? மைனர் வேட்டி மாதிரி கட்டிட்டு, மைனர் வேட்டி கட்டிட்டு மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கிறாரு சார். ஐயா, 15 சூடத்தை சுற்றி முதல்ல தெருவில் வச்சுட்டு வந்துருங்க. எத்தனை தடவை மோதிரம் மோதிரம் சொல்லி ஏங்க இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அடுத்து பேச வரவங்க எல்லாம் சொல்லுவாங்க, என் பொண்டாட்டி டார்ச்சர், சமைக்க தெரியல, தூக்கி போட்டு மிதிக்கிறா, அடிக்கிறா. ஆனா சத்தியமா சொல்றேன் நண்பர்களே, ஒரு ஆய்வு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க தெரியுமா சார்? கட்டின புருஷனை கை நீட்டு அடிக்கிறது தப்பா சார்? ஒரு நடுவரா நீங்களே பதில் சொல்லுங்க சார். எதுனாலும் பேசிக்கலாம் சார். ஏமா, எந்த குடும்பத்தில் எப்படின்னு தெரியாது, தமிழ் குடும்பத்தில் அப்படி ஒரு விஷயம் கிடையாது. கிடையாது. கண்டிப்பாக நானும் ஒத்துக்கிட்டேன், கட்டின புருஷனை கை நீட்டு அடிக்கிறது கண்டிப்பாக தப்பு, நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஆனால் நாங்கள் அடிக்கிறோமாக்கா, அப்பப்போ தூக்கி போட்டு மிதிக்கிறோம். பட் அதெல்லாம் கிடையாது, லிஸ்ட்ல கிடையாது. கணவனை அடிப்பதில் இந்திய பெண்களுக்கு எத்தனாவது இடம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? 3வது இடம் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு சொன்னா அந்த அளவு நாங்கள் இறக்கப்பட்டு உங்களை அடிக்கிறோம் சார். 3வதா இருக்கிறதுக்கே இந்த அடினா முதல் இடத்துல இருக்கவனுக்கு எப்படி அடி விழுந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு அம்மாலாம் தேங்காய் எடுத்துட்டு போய் ஓடி போய் அவர் நெஞ்சில் அடிச்சு உடைச்சிருக்கு. ஏன்? ஏன்னா அவன் கல் நெஞ்சுக்காரனா. ஆனா சார் எங்க வீட்டுக்காரர் வந்து மொபைல் ஷாப் வச்சிருக்காரு. சத்தியமா செல்போன் கடை வச்சிருக்கிறாருன்னா பேரு. செல்போன்ல அவர் செல்போனை நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா சார், ஃபேஸ்புக் வச்சிருக்கிறாரு, வாட்ஸ்அப் வச்சிருக்கிறாரு, ட்விட்டர் வச்சிருக்கிறாரு, ஜிமெயில் வச்சிருக்கிறாரு, பேலன்ஸ் வச்சிருக்காரா, இவ்வளவு ஆப் வச்சிருக்கிறாருங்க. ஆனா கூகுள் மேப் ஆப் மட்டும் அவர்கிட்ட இல்ல. எதனால? நான் ஷாக் ஆயிட்டேன். மாமா, நம்ம 4 இடத்துக்கு பட்டிமன்றம் போறோம், ஸ்டாண்ட் அப் காமெடி போறோம், பேமெண்ட் ஒரு நாளைக்கு 75,000 கொடுக்குறாங்க. பட்டிமன்றம் போறீங்க, ஸ்டாண்ட் அப் காமெடிக்கு நீங்க எதுக்கு போறீங்க? கூப்பிடுறாங்க சார். பேமெண்ட் ஒரு நாளைக்கு 75,000 ரூபாய் கொடுக்குறாங்க. படபடன்னு வருது மேடம். நடுவரா இருக்கேன், நான் இது வரைக்கும் அந்த தொகையை கண்ணில் பார்த்தது இல்லை சார். இல்ல, இவ்வளோலாம் கொடுக்குறாங்களே, ஒரு டக்குன்னு ஒரு கூகுள் மேப் இருந்தால் தான் நம்ம நினைச்ச இடத்துக்கு சர்ன்னு போக முடியும். ஏன் மாமா கூகுள் மேப் வச்சுக்கலன்னு ஒத்த வார்த்தை கேட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? பாரதி, எனக்கு வழிகாட்டியா நீ இருக்கும்போது எதற்கடி இந்த வழிகாட்டின்னு சொன்னாரு பாருங்க. மகிழ்ச்சி தெரியுமா சார்? இது வழிகாட்டின்னும் போது 3 பேரும் கை கட்டி நின்றாங்க பாத்தீங்களா?
இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்று சொன்னான் வள்ளுவன். என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், கவலை வந்தாலும் அந்த துன்பத்தால விரட்டுங்க, எல்லாமே உங்களுக்கு டேக்கிடிசி பாலிசியா போயிருன்ட்டு அன்னைக்கே வள்ளுவர் சொன்னாரு. அப்படின்னா நீங்க வாய் திறந்து பேச முடியாத எவ்வளவோ விஷயங்களை கடவுள் கண் திறந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்புங்க, வாழ்க்கைங்கிறது கலகலப்பா இருக்கும். கடவுள் அதை கேட்கல, இதை கேட்கல, கடவுள் கேட்டதெல்லாம் கொடுக்கலன்னு நினைச்சு கஷ்டப்படாதீங்க, கடவுள் கெட்டதை கொடுக்கலே நினைச்சு சந்தோஷப்படுங்க. வாழ்க்கை கலகலப்பாக மாறுங்க. உங்களுக்கு குடும்பங்கள் எவ்வளோ பெரிய சப்போர்ட் தெரியுமா? இன்னைக்கு ஒரே செஸ்ல எடுத்துக்கோங்க, பிரக்ஞானந்தாக இருக்கட்டும், அவங்களுடைய சகோதரியாக இருக்கட்டும், ஒரே குடும்பத்திலிருந்து 2 பேர் செஸ் துறையில் சாதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது பாராட்டப்படக்கூடிய விஷயம் இல்லையா? குடும்பம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, ஒரு சப்போர்ட்ங்க. இன்றைக்கு மேடையில் இத்தனை பெண் பேச்சாளர்களும் ஆண் பேச்சாளர்களும் வர்றோம் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய எங்களுடைய கணவனும், என்னுடைய குழந்தையும், என்னுடைய அம்மாவும், என்னுடைய அப்பாவும், அத்தனை பேருடைய சப்போர்ட்டால தாங்க இன்னைக்கு அன்னபாரதிங்கிற ஒரு பெண் உங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொன்னா குடும்பங்கிறது கலகலப்பா கதிகலங்கி இருக்குதாங்க. அரக்கோணத்தை சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி தன்னுடைய மகள்களை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல 3 மகள்களையும் காவல்துறை அதிகாரி ஆக்குவேன்னு அவர் சபதம் போட்டாரு. 3 பிள்ளைகளும் சாதித்து காட்டினார்கள் இல்லையா? அதுதான் குடும்பங்களுடைய மிகப்பெரிய பவர் அப்படின்ட்டு நான் சொல்றேன் சார். ஒரு பேச்சாளர் அவர்கள் ஒரு ஜோக் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் பேசுறார். முதல் தடவை அந்த ஜோக்கை சொல்லும் போது எல்லாரும் விழுந்து 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 சிரிச்சாங்களாம். 2வது தடவை அதே ஜோக்கை சொல்லும் போது கொஞ்சம் சிரிப்பு சத்தம் கம்மியாச்சு. 3வது முறையும் அதே ஜோக்கை சொல்லும் போது இன்னும் கம்மியாச்சு. 4வது முறையும் அந்த ஜோக்கை சொல்லும் போது அப்படி நிசப்தமா ஆயிடுச்சான். உடனே அந்த பேச்சாளர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், ஒரு ஜோக்கையே நீங்க திரும்ப திரும்ப கேட்கும்போது சலிப்படைந்துட்டு விட்டீர்களே, வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது மட்டும் எதுக்கு திரும்பி திரும்பி அதை ரீகால் பண்ணி கதிகலங்கி போறீங்க? வாழ்க்கை உங்க கையிலுங்க, சந்தோஷப்படுங்கள் என்று அந்த பேச்சாளர்கள் சொன்னார் என்று சொன்னால், நடுவர் அவர்களே, வாழ்க்கைங்கிறது நம்ம கையில் இருக்குது. அது கலகலப்பா வச்சுக்கிட்டதும் கதிகலங்கி இருக்கிறதும் உங்களுடைய கைகளில் தான் என்று சொல்லி இன்றைய குடும்ப வாழ்க்கை என்னைக்குமே அன்பு காட்டும் அம்மா, அறிவூட்டும் அப்பா, பேர் வச்சு கொஞ்சம் பாட்டி, கதை சொல்லி தூங்க வைக்கும் தாத்தா, சண்டை போடுறதுக்கு அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, வெளிநாட்டில் கோவில்கள் இருக்கின்றன, நம்ம நாட்டில் தான் குடும்பமே கோவிலாக இருக்கின்றன என்று சொன்னால் என்றென்றைக்குமே இன்றைய குடும்ப வாழ்க்கைங்கிறது கதிகலங்கி அல்ல, அது கலகலப்பாகவே இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ஈரம் நிறைந்த ஈரோட்டு மக்களுக்கும் தமிழர் திருநாளாம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்கள்.